வணக்கம். ஏன்னா புயல் மழை ஒரு காலத்தில் ஆல் இண்டியா ரேடியோ குறைந்த காற்றழுத்த மண்டலம் உள்ளது, பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுங்கள் என்பது 1974க்கு முன். இன்று பாருங்கள், புயலுங்கிறது 3 ஸ்டேஜ். ஸ்டாம் இங்கிலீஷில் நவுனு. நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் சன்லைட்டு டெம்பரேச்சர், சன்லைட்டினுடைய டெம்பரேச்சரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். பூமிக்கு வருகின்ற இந்த சூரியனுடைய வெப்பம், அதற்கு அடுத்ததாக கடலினுடைய வெப்பம், கிட்டத்தட்ட சி டெம்பரேச்சர் 26 டிகிரிலேருந்து 27 இருக்கும். இன் டெப்த்து 150 மீட்டருக்கு அந்த சேம் டெம்பரேச்சர் இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2. நம்பர் 3 வந்து எர்த்தினுடைய சைக்கிளிங், வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் டைரக்ஷனுக்கு போகிறோம். இந்த 3 ஸ்டேஜ் தாங்க நம்ம வந்து புயலாக மாறுவதற்கும் அடிப்படை காரணங்கள். சரிங்க, பேசிக் ரீசன் சொல்லிட்டீங்க. சூரியனில் வெப்பம் அதிகமாக இருக்குது டியூ டு குளோபல் வார்மிங்குமிங்க. அப்போ ஓசோன் லேயர் டிப்ளேஷன் ஆகுது. இதெல்லாம் காலங்காலமாக கேட்ட கதை. இப்போ என்ன சார் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அந்த சென்ட்ரலில் வர்ற ஈக்குவேட்டாரில், ட்ரோபிக்கல் ஈக்குவேட்டாரில் அப்பர் சைடில் இருக்கக்கூடிய ட்ரோபிக்கல் கேன்சரும், லோயர் சைடில் இருக்கக்கூடிய கேப்ரிகானும் நமக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், பர்டிகுலராக சி லெவலில். ஸோ இப்படி ஆகும் பொழுது நமக்கு வெப்பம் பூமியை தாக்கும் பொழுது அதனுடைய காற்றழுத்தமானது குறைந்த காற்றழுத்து ஒன்றும், ஆழ்ந்த காற்றழுத்தி 2வது ஸ்டேஜும், 3வது ஸ்டேஜில் பார்க்கும் பொழுது காற்றினுடைய தாழ்வு மண்டலம் 4 புயலாக மாறி 5 மிக அதிக தீவிர புயலாக மாறுது. சரி, எவ்வளோ சார் கிலோமீட்டர் அப்படின்னு கேட்குறீங்க, மைண்ட் வாய்ஸ் கேட்குது. ஸோ 31 கிலோமீட்டரில் குறைந்த காற்றழுத்தம், 31 to 51 அது தாழ்வு மண்டலம், 52லேருந்து நாம் எடுத்துக்கிட்டோம்னா 52 to 62 வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலம், 63லேருந்து 87 ஒரு ஸ்டாம் புயல் ஏற்படுகிறது, 88 to 117 பார்த்திங்கன்னா தீவிர புயல். நெக்ஸ்ட்டு 1180 to 165 மிக தீவிரமான புயல், 165 to 221 வந்து தான் ரொம்பவும் விகரஸ் கடுமையான தீவிர புயல். அப்போ ஆகும்பொழுது தாங்க அந்த தானே புயல் பாண்டிச்சேரி டு அந்த கடலூர் பகுதியில் வந்தது. 135 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 40,000 பீப்புள் இறந்தாங்க. பல்லாயிரக்கணக்கான மரங்கள் வாழ்வியல் விழுமியங்களாக வாழ்வாதாரங்கள் இருந்தது, பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது அந்த தானிய புயல் என்பது நமக்கு நன்கு தெரியும். நோ சரி சார், இது எப்படி நம்ம ஷார்ட் ஃபார்மில் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இப்போது தீபாவளிக்கு ஒரு பட்டாசு கொளுத்துறீங்க, கம்மி மத்தாப்பு. சரி, அதை சரௌண்டிங்கில் எப்படி இருக்கும், டெம்பரேச்சர் இருக்குமா இருக்காதா, அதுதான் ரெட்டில் போட்டிருக்கேன். ஸோ அந்த டெம்பரேச்சர் அப்படியே அப்போர்ட் ஆகி மேலே போயிட்டே இருக்கும். திரும்ப சைடில் இருக்கக்கூடிய ப்ளூ கலர் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த குளிர்ந்த நீர்த்தவளைகள் அப்படியே அந்த மத்தாப்பு பக்கத்தில் போகும்பொழுது இன்னும் டெம்பரேச்சர் அதிகமாகுதா, திரும்ப மேலே போகுது. இப்படி தாங்க சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த குளிர் வந்து வெப்பமான பகுதிக்கு மேல் நோக்கி போகும்பொழுது தான் நமக்கு அந்த வெப்பநிலை உருவாகி காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதிகம், புயல், இப்படி பல நிலைகளில் வர்றது அப்படிங்கிறத நாம் இப்போ ஒவ்வொரு சிட்டியே பார்த்தோம். இப்போ வள்ளுவ பெருந்தகை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு, எந்த சயின்டிஃபிக்கும் தேவையில்லை. ஒரு நாட்டுக்கு பாதுகாப்பு, நல்ல நீர் வேணும், அது வருவதற்கு மரங்கள், அந்த மரங்களுக்கு காடு, அப்புறம் மலைன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இந்த 2 ஆறுகள் சங்கமிக்கிற இந்த நகரத்தை பார்த்தீங்க. முன்னாடி பார்த்தது ஒரு சிறந்த கட்டிட அமைப்பு, இல்லை நீள்வட்டமாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு, 2 ஆறுகள் சந்திக்கின்ற இந்த இடம். ஸோ இதெல்லாம் எதுக்காகன்னா, ஒவ்வொரு கட்டட அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத, சார் ஸ்கொயராக இருந்தது, சிந்து சமவெளி நாகரிகத்தில் எப்படி நம்ம இருந்தோம், இல்லை சார் செவ்வக வடிவத்தில் எப்படி இருந்தது. ஸோ இது எல்லாமே எதற்காக என்றால், ஒரு நாட்டிற்கு பாதுகாப்பு மேற்கொண்ட காரணங்கள், ஒரு மலையும் நம் நாட்டை பாதுகாக்கிறது. மலை மாதிரிப்பா சொல்கிறோம். ஒரு திருக்குறளுக்கோ, ஒரு தொல்காப்பியத்திற்கோ, சிலப்பதிகாரத்திற்கோ, மணிமேகலைக்கோ, ராமாயணத்திற்கோ, ஒரு சார்லஸ் டார்வின் என்னுடைய சப்ஜெக்ட் எழுதக்கூடிய ஒரு நேச்சுரல் செலெக்ஷனுக்கோ, இதற்கெல்லாம் நாம் புகழ் பாடுவதற்கு இல்லை, அதை பற்றி சிந்திப்பதற்கோ, சந்திக்கின்ற வேளையெல்லாம் சிந்திப்பதற்கோ, அதை நாம் கௌரவப்படுத்துவதற்கு ஒரு இமயமலைக்கு போர்வை போற்ற முடியுமாப்பா, ஒரு சால்வை அதற்கு போற்ற முடியுமா? அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான அந்த மலை போன்ற அவர்கள் படைத்த அந்த படைப்புகளை ஒட்டி நாம் இருக்க வேண்டிய பகுதி
சரியான பகுதியில் இருந்தால் நமக்கு ஏன் பாதுகாப்பு? நாமே மற்றவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் என்பதை பதிவு செய்து, இன்றைய நாள் இனிய நாளாக ஒவ்வொரு நாளும் இயற்கை நமக்கு நல்ல படைப்பை தர வேண்டும். அதோடு இல்லை, இன்றைக்கி நமக்கு ஹேண்டிகேப் டே December 3. எஸ்டர்டே பார்த்திங்கன்னா நமக்கு பொல்யூட்டட் டே. அந்த போபாலில் இதுதாங்க ஏற்பட்டது. போபால் ட்ராஜடி in the year of 1974 maybe I think about methyl isocyanate. கிட்டத்தட்ட 10,000 people. Today itself so many people affected osteoporosis, eye defect and muscular atrophy. So many diseases affected the Bhopal tragedy. நாம சேஃபாக இருக்கணும். we are all safe. Take care. புள்ளினங்கள் ஓரறிவு, அதற்கும் சென்சிட்டிவ் உண்டு. நாம் அதைவிட சற்று மேலாக மலைகளில் இருந்தாங்க, குகைகளில் இருந்தாங்க, சற்று குள்ளமானவர்கள் இருந்தார்கள் என்று ஜவ்வாது மலையிலே பார்க்கின்றோம். இன்னும் சமணர் படுகையெல்லாம் மரங்களில் வசித்தார்கள். இப்படி இயற்கை காற்றோடு இருந்த இந்த மனிதர்களுக்கு இன்று காற்றாகவும் மழையாகவும் புயலாகவும் நம்மையெல்லாம் பாழ்படுத்துகிறது என்றால், நாம் அந்த சரியான கிளைமேட்டிக் கண்டிஷன், அந்த இயற்கையோடு நாம் டிபெண்ட் அந்த நேச்சரோடு இருக்கமா என்று கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அந்த கொஸ்டின் மார்க்கு சரியான விடை வருகின்ற நம்முடைய தலைமுறை பாதிப்புக்குள்ளாகிறது. இது ஆகாமல் இருக்க தம்மில் தம்மக்கள் பெரியோர் என்று சொன்னார்கள். என்று ரொம்ப ஹை டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய நம்முடைய ஜென்ரேஷன் அவர்களுக்கு எப்படி இருந்தார்கள் என்பதை நீங்கள் காட்டினீர்கள் என்றால் அவர்களும் வாழ்வார்கள். இதுவே நம்முடைய வாழ்வாதாரங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.